செய்திகள் தொடர்கின்றன. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சம்மேளனம் கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. எனினும் அது வழமையாக நடைபெறும் ஊடகவியலாளர் சந்திப்பை போன்று அமையவில்லை. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சம்மேளனம் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்குள் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்த ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது உட்பிரவேசிப்பதற்கான அனுமதி ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. Sorry for that. That is the kind of democracy we have. Right? So you have to report that. Right? இந்த நிலையில் ஊடகவியலாளர் சந்திப்பு திறந்த வழியிலேயே நடத்தப்பட்டது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு கருத்து தெரிவிப்பதற்காக உள்ள உரிமை இருக்கும் போது அந்த உரிமை மறுக்கப்படுமாயின் ஜனநாயக உரிமைக்கு அமைய ஊடகங்கள் மூலம் கருத்து தெரிவிக்க உரிமை இல்லையெனின் இந்த நாட்டில் சாதாரண மக்களுக்கு இடம் உள்ளதா என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த கேள்வியை நாட்டு நிர்வாகிகளிடம் வினவுகின்றோம். විශ්වවිද්‍යාල ආචාර්යවරුන්ගේ දරුවන් பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பிள்ளைகளை முதலாம் தரத்திற்கு அனுமதிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சுடன் செய்து கொண்ட உடன்பாட்டிற்கு அமைய அது தொடர்பில் ஏற்பட்ட தடைகள் குறித்து கலந்துரையாட சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக எமது பிரதிநிதிகள் சென்ற வழியில் கல்வி அமைச்சின் செயலாளர் எமது தரப்பினரை அசௌகரியப்படுத்தியுள்ளார். அது தொடர்பில் விளக்கம் அளிக்கவே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தோம். எனவே இந்த சம்பவம் மிகவும் பாரதூரமான ஒரு சம்பவம் என பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சம்மேளனம் தீர்மானித்துள்ளது. ஆகவே இந்த விடயம் உள்ளிட்ட பல விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய அளவிலான தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றிற்கு செல்ல உள்ளோம். එහා බැඳුණු තවත් කරුණු ගණනාවකට විරෝධය දක්වීම සඳහා ඊටම බැරෑරුම් මූර්ති සමිති ක්‍රියාමාර්ගයක් ගැනීමට ஆசிய மற்றும் பசிபிக் கண்டங்களுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்களுக்கான அமைப்பின் 2012ஆம் ஆண்டுக்கான நூல் வெளியீட்டு வைபவம் கொழும்பில் இன்று நடைபெற்றது. இலங்கையின் கொள்கை கற்கைகளுக்கான நிலையம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் தகவல் நிலையத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 2012ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்டுள்ள இந்த நூலில் பிராந்திய ரீதியிலான சவால்கள் மற்றும் வருடத்திற்கான எதிர்கால இலக்குகள் தொடர்பிலான தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. Sri Lanka, through its track record, சிறந்த பொருளாதார தலைமைத்துவத்திற்கான பாதையினூடாக இலங்கை செல்கின்றது. ஆனாலும் பல்வேறான சவால்கள் இருக்கின்றன என்பது பற்றி அனைவருக்கும் தெரியும். இலங்கையானது பல்வேறான அரசாங்க ரீதியிலான சவால்களை எதிர்கொள்ள உள்ளதோடு எதிர்காலத்தில் அவற்றிலிருந்து விடுபடவும் உள்ளது. ஐக்கிய நாடுகளின் இந்த திட்டங்களினூடாக முழுமையான ஒத்துழைப்பை அரசாங்கத்திற்கு வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். The Chinese and Indian economies are சீனா மற்றும் இந்திய பொருளாதாரங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான இலக்குகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதனை இலங்கையும் பின்பற்றியுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பெற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்த்துள்ளோம். ஜனாதிபதி ஒபாமாவை அச்சுறுத்தியுள்ள விடயமும் இதுவாகும். இந்த பிரச்சனையானது ஐரோப்பிய வலய நாடுகளில் மேலோங்கியுள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்கள் தொடர்பிலான கேள்விகளும் இந்த பிரச்சனையின் மூலம் எழுப்பப்படுகின்றன. இந்த நிலைமை நீங்கள் எவ்வாறு கையாள போகின்றீர்கள்? பொதுத்துறையில் மக்களை ஈடுபடுத்துவதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என நான் நினைக்கவில்லை. மக்களை பாரிய அளவில் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதன் மூலம் தரமற்ற ராஜாங்க முறையொன்றே தோற்றுவிக்கப்படுகின்றது. இது மிகவும் முக்கியமானது ஒரு விடயம் என்பதால் கல்வி முறையிலும் உயர்கல்வி முறையிலும் நாம் முற்றாக மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இதனை மிகவும் நவீனமான முறையில் மாற்ற வேண்டும். அத்துடன் கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் தனியார் துறையினரையும் ஈடுபடுத்த வேண்டும். இந்த நிலையில் எமது ராஜாங்க கட்டமைப்பில் அபிவிருத்தியினை ஏற்படுத்தும் வரையில் தனியார் துறையினை விரிவுபடுத்துவது தொடர்பிலும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் வளர்ச்சி குறித்தும் நம்மால் கவனம் செலுத்த முடியாது. Foreign direct investment unless we very seriously improve our bureaucracy. இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. தமிழ் மக்கள் சமூகத்திற்காக ஆற்றிய சேவைகளை பெரும்பான்மையினர் இன்று மறந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் DM சுவாமிநாதன் தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார்.
கொழும்பு சைவ மங்கையர் கழகத்தின் வருடாந்த பரிசளிப்பு விழா ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் DM சுவாமிநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. பௌத்த மக்களுக்காக வெசாக் பூரணி தினத்தை விடுமுறை தினமாக மாற்றுவதற்கு ஸ்ரீமத் பொன்னம்பலம் ராமநாதன் போராடினார் என்பதனை நான் இங்கு கூற வேண்டும். தமிழ் மக்கள் சமூகத்திற்காக ஆற்றிய சேவைகளை பெரும்பான்மையினர் இன்று மறந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். அரசியல் விடயங்கள் தொடர்பாக நான் இங்கு பேசவில்லை. எனினும் நாட்டின் கல்வித்துறைக்கு சேவையாற்றிய எமது முன்னோர்களுக்கும் தேசப்பற்றாளர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும். இன்று பலரும் பல விடயங்கள் தொடர்பாக பேசுகின்றனர். குறிப்பாக எமது சமூகத்தில் ஆண்களும் பெண்களும் மற்றவர்களை பற்றி நன்றாக பேசுவர். எனினும் நீங்கள் இந்த நாட்டில் கல்விமான்களாக விளங்கும் பிரஜைகள் என்ற ரீதியில் எது சரி எது தவறு என்பதனை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். அதன் மூலமே சிறந்த சமூகம் ஒன்றை கட்டி எழுப்ப முடியும். நாட்டின் நல்லாட்சியை கருத்தில் கொண்டு கற்றுக்கொண்டு பாடுங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமையினாலேயே வெளிநாட்டு சக்திகள் நமது நாட்டின் உள்விவகாரங்களில் தலையிட்டன. பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமை தேச துரோக செயல் என நான் கருதுகிறேன். ஏனெனில் அந்த ஆணைக்குழுவிற்கு உறுப்பினர்களை பான் கி மூன் நியமிக்கவில்லை, ஐக்கிய நாடுகள் சபை நியமிக்கவில்லை. எனவே நாட்டை நேசிப்பதாயின், உண்மையான தேசப்பற்றுள்ளவர்களாயின் கற்றுக்கொண்ட பாடுங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்துங்கள். நாம் அனைவரும் எதிர்பார்க்கும் இலங்கையை உருவாக்கி நியாயத்தை பெற்றுக் கொடுத்து நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும். இதன் பொது தமரா குணநாயகத்தின் இடமாற்றம் தொடர்பாக சஜித் பிரேமதாச கருத்து தெரிவித்தார். நமது நாட்டின் இறைமையை பாதுகாக்க தைரியத்துடன் செயற்பட்ட தமாரா குணநாயகத்திற்கு இடமாற்றம் வழங்குவதல்ல அரசாங்கத்தின் பொறுப்பு. வெளிவகார அமைச்சரின் பொறுப்பும் அதுவல்ல. வெளிவகார அமைச்சர் சிக்கல்களை எதிர்நோக்கிய வேளையில் அவரது தவறுகளை மறைப்பதற்காக அதனை தமரா மீது திணித்து அவரை கியூபாவிற்கு அனுப்புவதற்கு முன்னர் உங்களது பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். இல்லாவிடின் வெளிவகார அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா பெற்றுக் கொள்ளுமாறு கூறுகின்றோம். ඇමතිවරයා හැටියට ඉල්ලාස් වෙන්නේ කියලා මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කර සිටිනවා. புத்தளம் மாவட்டத்தில் தற்போது தென்மேல் பருவக்காற்று வீச ஆரம்பித்துள்ள நிலையில் இப்பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகள் மந்தகதியிலேயே இடம்பெறுவதாக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதி மீனவர்கள் கடற்றொழில் நிமித்தம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண கடற்பரப்பை நோக்கியே பயணிக்கின்றனர். இவர்கள் சுமார் 6 மாத காலம் அங்கு தங்கியிருந்து கடற்றொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். புத்தளம் மாவட்டத்தில் மீண்டும் வடகிழ் பருவக்காற்று வீசும் காலத்தில் இந்த பகுதிக்கு வருகை தரும் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை தமது சொந்த பகுதியிலேயே முன்னெடுப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் வீசிய பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் நேற்று வழங்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டார். பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்ட 197 குடும்பங்களுக்கு இதன்போது நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிவாரண உதவிகளை சர்வதேச தொண்டர் அமைப்பொன்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சும் இணைந்து வழங்கியதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார்.